மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்பகம் வர இருக்கும் பொது தேர்தலில் தமிழர் தேசமானது எவ்வாறு ஒருமித்து நின்று வாக்கு வங்கிகளில் கூடாக எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரித்துக் கொள்வது தொடர்பான கவனத்தோடையே நாங்கள் இங்கே சமூகம் தந்திருக்கின்றோம். வழமை போன்று அரசியல் கட்சிகள் தங்களது சுயநல வாக்கு வங்கிகளை மட்டும் கருத்தில் கொண்டு பிரிந்து நின்றும் பல சுயேட்சை குழுக்களும் திட்டமிட்டு இறக்கப்பட்டிருக்கிறதால தமிழர் தேசம் பல பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடிய சூழல் இருக்கிறதால எங்களுடைய மக்களின் விழிப்புணர்வுக்காகவும் அரசியல் கட்சிகள் கூடுதலான கவனம் இந்த விடயங்களில் எடுக்கணும் என்றதுக்காகவும் பொது அமைப்புகள் இந்த விடயங்களில் கூட கவனம் செலுத்தி ஒரு அழுத்த குழுவாக செயல்படணும் என்றதையும் கருத்தில் கொண்டு நாங்கள் தற்போது எங்களுடைய மக்களின் கவனத்திற்கும் அரசியல் கட்சிகளின் கவனத்திற்குமாக ஒரு ஊடக அறிக்கையை இப்போது உங்கள் முன் வாசிக்க இருக்கின்றோம். வணக்கம். மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் அரசியல் கட்சிகளிடம் விடுக்கும் கோரிக்கை. 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிடும் அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் என சகல தரப்புகளும் மக்களின் நலன் கருதி நீண்ட காலமாகவே எமது மக்கள் வேண்டி நிற்கும் அரசியல் அபிலாசைகளை உண்மையாகவும் உறுதிப்பாட்டுடனும் அடைவதற்கான இன்றியமையாத பின்வரும் 4 அம்ச கோரிக்கைகளை தமிழ் மக்களின் நலன் கருதி எம் அமைப்பானது இத்தால் முன்வைக்கின்றது. கீழ்குறிப்பிட்ட 4 அம்ச கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அல்லது வேட்பாளர்களும் எமது அமைப்பானது ஆதரவு வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்கும் என்பதனை பொதுமக்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தி நிற்கின்றோம். முழு நாட்டிலும் மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற மக்கள் இருக்கின்ற போதிலும் தமிழ் மக்கள் சிங்கள பெரும்பான்மைக்குள் கரைந்து போகாமல் தங்கள் தனித்துவத்துடன் ஒற்றுமையாக ஒரு சேர நின்று மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான களத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டியது கட்சிகளினதும் அரசியல் பிரமுகர்களினதும் தலையாய கடமையாகும். இதற்கான அழுத்தங்களினை பொது அமைப்புகள் இந்த குறுகிய நாட்களில் மிக வினைத்திறனாக முன்னெடுக்க வேண்டும். கோரிக்கை 1. தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பான எந்த முன்னெடுப்பும் திம்பு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட தாயகம், தேசியம், சுயநிர்ணயம் உள்ளடங்கலான இறுதி தீர்வினை எட்டு நோக்குடன் முன்னெடுக்கப்பட வேண்டும். கோரிக்கை 2. நடைபெற்று முடிந்த இன அழிப்பிற்கும் நடைபெற்று கொண்டிருக்கும் இன அழிப்பிற்குமான பரிகார நீதியை பெறும் நோக்குடன் சர்வதேச நீதிக்கான பொறிமுறை உள்ளடக்கப்பட வேண்டும். கோரிக்கை 3. இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வினை பெறும் நோக்குடன் சிங்கள அரசாங்கத்தோடு தமிழர் தரப்பால் முன்னெடுக்கப்படும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய 3ஆம் தரப்பு நாடு ஒன்றின் நடுநிலையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும். இலக்கம் 4. நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் பழைய அரசியல் பிரமுகர்கள் வேட்பாளராக முன்னெடுக்கப்படுவது முற்றாக தவிர்க்கப்பட்டு சமூக பொறுப்புள்ள அறிவு சார்ந்த இளைஞர் யுவதிகள் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவது எம் இனத்தின் எதிர்காலத்திற்கு தவிர்க்கப்பட முடியாத தேவையாக உள்ளது. அத்தோடு இதில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் ஆண்களுக்கு நிகராக 50% வழங்கப்பட வேண்டும் என்பது முக்கியமாக கொள்ளப்பட வேண்டும். நன்றி. மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம், மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளி. என்னென்னா இப்போ நாங்கள் ஒன்றை பார்க்கணும். இவ்வளவு காலமும் கடந்த 15 வருஷமாக இவர்கள் இன்னத்தை எங்களுக்கு சாதிச்சவை என்றதை நாங்கள் முதல் குறைக்கணும். சிங்கள தேசம் எங்களுக்கு தரையில் என்றதுக்காக தரையில் என்றது இல்லை பிரச்சனை. எங்களோட தமிழர்கள பிரதிநிதிகள் எவ்வளவு தூரம் உண்மையாக தமிழ் மக்களுக்கு செயல்பாட்டர்கள் என்றதுதான் பிரச்சனை. அவை அதை எங்களுக்கு அந்த இடத்துல பிரயோசனம் இல்லை என்று சொன்னால் எங்களோட தேவை எங்கே இருக்க சாத்தியப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்குள்ளான் இருக்கு. அதை நாங்கள் அது சாத்தியப்படுமான்னு கேட்குற அப்பால் நாங்கள் அதுக்கான இன்னும் முயற்சி செய்ய தான் இருக்கு. இன்றைக்கி நாங்கள்
எங்களுடைய மக்கள் தெருவில் இறங்கினா இவைகள் ஒன்றும் செய்யலாதானே, அதுக்கு விடம் விட்டு கொடுக்கத்தானே வேணும். அல்லண்டா நாங்கள் தெருவில் இறங்கினா அவை வீட்டுக்கு இருக்க வேண்டி வரும். நாங்கள் வைக்கிற கோரிக்கை இளைஞர் பழைய அரசியல் எல்லாரும் இடம் விட்டு கொடுத்து அவையில் செய்த சேவைக்கு உலகாலம் எங்களோட மக்களுக்கு செய்த சேவைக்கு பெருமனதோடு நன்றி தெரிவிக்கின்றோம். அவர்கள் இந்த இடத்தை இளைஞர் ஜோதிகளுக்காக ஒதுக்கி கொடுக்கணும்ன்றது முதலாவது விஷயம். சிங்கள தேசமும் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்குது. அதே மாதிரி அதை முன்னுதாரணமாக கொண்டு தமிழர் தேசமும் செய்யணும். அது இல்லை எங்களுக்கு முன்னுதாரணம். நாங்கள் அதை விட பெரிய தியாகங்கள் அர்ப்பணிப்புகள் எல்லாம் செய்திருக்கிறோம். இப்போது அதையாவது முன்னுதாரணமாக காட்டி நாங்கள் எங்களை மக்களுக்குள்ள இந்த அரசியல் மாற்றத்தை கொண்டுறோம்னு எதிர்பார்க்குறோம். பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் மற்றது இப்போ இதில் இந்த ஊடக அறிக்கையில் வந்த 4 விஷயம் தான் எங்களோட முக்கியமான விஷயம். இல்லை, நாங்கள் என்னென்னா நாங்கள் ஒரு அரசியல் கட்சி அல்லது வாக்கு அரசியலை மையப்படுத்தி செயல்படுறது இல்லை என்றதான் எங்களோட முடிவு. ஆனால் நாங்கள் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அமைப்பு முதல் ஒரு தலைமைக்கு கீழே மிக தியாகங்கள் நிறைந்த போராட்டங்களை இந்த மக்களின் விடுதலைக்காக உண்மையாக நாங்கள் உழைச்சினாங்க. அவை நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இந்த சர்வதேசத்தால் நாங்கள் மடங்கடிக்கப்பட்டிருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த மக்களின் விடுதலைக்காக செயல்பட வேண்டிய பொறுப்பு அந்த ஆயுத வழிக்கு அப்பால் எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த அரசியல் கட்சிகளோட பேரம் பேசுகிற ஒரு சக்திகளாக போராளிகள் வளர்ந்து நின்று மக்களுக்கான ஒரு தீர்வை ஏதோ ஒரு தமிழீழம் என்று நாங்கள் போராடினாங்கள். அது இல்லாட்டி அடுத்த கட்டம் என்ன உள்ளக சுயாட்சி முறையிலான ஒரு தீர்வை எட்டுறதுக்கு ஜனநாயக வழியில் நாங்கள் போராடணும். அதைத்தான் நாங்கள் செய்ய முடியும். நாங்கள் போய் பாராளுமன்றத்துக்கோ அல்லது மாகாண சபைக்கோ அல்லது பிரதேச சபைக்கோ எங்களோட அமைப்பு சார்ந்து மாவீரர் போராளிகளும் குடும்பம் சார்ந்து நாங்கள் செயல்படுறதில்லை. ஆனால் அதுக்கான எத்தனைப்புகளை பல வழிகளில் நாங்கள் செய்வோம். அது நாங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி எங்களோட சிந்தனைகளும் பலற்ற சிந்தனைகளையும் உள்வாங்கி கொண்டு நாங்கள் அதுக்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருப்போம். என்னென்னா நாங்கள் வந்து மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்பகம்ன்றது இப்போ நாங்கள் இதில் இருக்கிற 3 பேரும் இல்லை. எங்களுக்கு வடக்கு கிழக்கில் மிக பலமான நிர்வாக கட்டமைப்பு இருக்குது. 8 மாவட்டங்கள்லேயுமே எங்களோட அமைப்பு இருக்குது. நாங்கள் எதுக்கு ஆதரவு தெரிவிக்கணுமோ அதையும் செய்வோம். அதே நேரத்தில் அதை எதிர்க்கணுமெண்டா அதையும் எங்களுக்கு வடக்கு கிழக்கில் இலகுவாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நாங்கள் அந்த வழிகளுக்கு முதல் ஒரு ஜனநாயக வழியில் ஒரு அரசியல் கட்சிகளிடம் மிக வினைத்திறனாக நாங்கள் ஒரு உரிமையோடும் நாங்கள் இந்த கோரிக்கையை விடுகிறோம். தமிழ் மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அடிமட்ட மக்கள் எங்கும் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அரசியல் கட்சிகள் அதை ஏதோ ஒரு விதத்தில் மலங்கடித்து தங்களுடைய சுயநிலவாத அரசியலையே செய்து கொண்டிருக்கிறோம். அதை தண்ணியும் 3 தரம் தான் பொறுக்குமன்ற மாதிரி எங்களுடைய மக்களும் எவ்வளோ காலம்தான் பொறுக்கிறது. இது இவர்கள் இந்த இதுகளுக்கும் செவி சாய்க்காமல் தொடர்ச்சியாக சுயநிலவாத அரசியல் போக்கியை செய்வார்கள் என்றால் நிச்சயமாக மக்கள் கொந்தளித்து ரோட்டுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நாங்களும் அடுத்த கட்டம் என்ன செய்கிறன்றதை பற்றி எங்களோட நிர்வாகமும் யோசிச்சோன்னு இருக்குது. நாங்கள் இதில் கட்டாயமாக நாங்கள் ஒரு காத்திரமான பங்கை ஆற்றுவோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.